ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேக்குறீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், ETF அண்ட் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு இடையே என்ன டிஃபரன்ஸ்னு, ஒரு பிகினருக்கு எது பெஸ்ட்னு. சோ இதுக்காகவே இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோல இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதையும் தெரிஞ்சுக்கலாம் இருக்கத்திலேயே உங்களுக்கு எது பெஸ்ட்னு, எதுல நீங்க ரொம்ப கம்மி ரிஸ்குடன் எல்லாத்தை விட அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுன்னு. கூடவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் ஒன்னு இன்னொன்னோட கம்பேரும் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே சிம்பிள் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிகினர் இன்வெஸ்டருக்கு அப்படி அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எந்த நாலேஜ் இல்லனாலும் பட் ஆனா அவர் சீரியஸா இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறாருனா அவருடைய லட்சக்கணக்கான சேவிங்ஸ் அப்ப அவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அது மக்களுக்கு ஆரம்பத்துல தெரியறது இல்ல, பட் ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் தெரிய வர்றப்போ பை த டைம் பாத்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல சின்ன சின்ன தவறுகள்னாலயும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இது இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இதுக்காகவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்க போது இதை எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இது நாலுத்துக்கு இடையே இருக்கிற சிமிலாரிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல என்ன நல்லா சேமா இருக்குன்னு இங்க பாருங்க. இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ இதுல வந்து யாராலையும் கேரண்டியா சொல்ல முடியாது உங்களுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்னு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து எப்பனா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அண்ட் உங்களுக்கு அதே சமயத்துல காசுக்கான அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு லாஸும் ஏற்படலாம். பட் அதுவே நம்ம மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா லைக் பிக்ஸட் டெபாசிட், யூலிப்ஸ் இல்ல எதுனா ஒரு ரெகுலர் இன்கம் பிளான், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டட் ரிட்டர்ன் கிடைக்கும். லைக் 5 to 6, 7 ஏன் 8% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க கூடும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு லாஸ் ஏற்படாது. பட் இப்ப கேள்வி என்னன்னா ஆனாலும் மக்கள் ஏன் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க? சோ இதுக்கான ஆன்சர் வந்து அப்படி நம்மளுடைய எக்கனாமி வந்து ஃபியூச்சர்ல க்ரோ ஆச்சுன்னா கடந்த 30-40 வருஷமா க்ரோ ஆகுற மாதிரி அப்போ FDல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய 5 to 8% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். பட் அதே இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். லைக் 10, 15, 20 ஏன் அதை விட அதிகமா. அண்ட் இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தினால லாங் டேர்ம்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய விளைவு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு நார்மலான இன்வெஸ்டருக்கும் எப்படி தோணும்னா ஒரு இன்வெஸ்டர் 8% ரேட்ல அவரோட காசை வந்து க்ரோ பண்றாரு, அதே இன்னொரு இன்வெஸ்டர் 16% அவரோட காசை வந்து க்ரோ பண்றாரு. அப்போ 16% உடைய வெல்த் லாங் டேர்ம்ல 8% விட டபுளா தான் இருக்கும் அப்படின்னு தோணும். லைக் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் 30 வருஷத்துல 8% ரேட்ல 10 லட்ச ரூபாவா க்ரோ ஆகும். சோ இங்க யாருக்கெல்லாம் கம்பவுண்டிங் பத்தி தெரியாம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் தோணும் 16% உடைய இன்வெஸ்டருடைய வெல்த் வெறும் 20 லட்ச ரூபாய் தான் ஆகும்னு. பட் ஆனா ரியாலிட்டில 16% ரேட்ல 1 லட்ச ரூபாய் அதே பீரியட்ல 85 lakhs க்ரோ ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த 16% வெறும் 8% விட வெறும் டபுள் தான். பட் ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காசு விஷயத்துல இது அதை விட 8 மடங்கு அதிகம், 2 மடங்கு இல்ல. அண்ட் இதுல இன்னும் டைம் ஆக இந்த டிஃபரன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே போகும். சோ யாருக்கெல்லாம் கம்பவுண்டிங்கோட மேஜிக் தெரியலையோ அவங்க எல்லாம் எப்பவுமே கேரண்டட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இதனால தான் இது நாளத்தோட பெனிஃபிட் நீங்க லாங் டேர்ம்ல கம்பவுண்டிங்கோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெல்த் கிரியேட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது நாளத்துக்கு இடையே இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு பாப்போம். இதுல நடுவுல இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுல, இதுல உங்களுக்கு மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது எந்த ரேட்ல சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து க்ரோ ஆகுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கான ரிட்டர்னே கிடைக்கலாம். பாத்தீங்கன்னா கடந்த 40 வருஷத்துக்கு ரெக்கார்ட் பிரகாரம் சென்செக்ஸ் வந்து 15% ரேட்ல க்ரோ ஆயிருக்கு. சோ அப்படி ஃபியூச்சர்லயும் சென்செக்ஸ் இதே ரேட்ல க்ரோ ஆச்சுன்னா அப்ப இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETFs வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் கார்னர்ல இருக்கிற இந்த 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கலாம், இல்ல அதை விட கம்மியாவும் கிடைக்கலாம். சரி, அடுத்த டிஃபரன்ஸ் வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். சோ இதனால ஒரு காமனான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்களோ பிகினரா, பட் அவங்களுக்கு எந்த ஸ்டாக் வாங்கணும்னு தெரியலனா அப்ப அவங்க இந்த 3ல இருந்து எதனா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், ETF பாத்தீங்கன்னா இது எப்பவுமே பேங்க்ரப்ட்லாம் ஆகாது. சோ இங்க உங்களுடைய முழு காசையும் இழக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. அப்படி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனாலோ நம்மளோட கண்ட்ரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் போனாலும் அப்ப இது மேக்ஸிமம் 50 இருந்து 60% கீழே போகலாம் அண்ட் ரெக்கவர் ஆயிடும். பாத்தீங்கன்னா கோவிட் சமயத்துல மார்க்கெட் வந்து 40% கீழே போயிடுச்சு, ஆனா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி கிராஷ் ஆன சமயத்துல அப்படி நீங்க பேஷண்டா உங்களோட காசை வெளிய எடுக்காம இன்வெஸ்டடாவே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஆக்சுவலா எந்த ஒரு லாஸும் ஆகாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு டிமேட் அக்கவுண்ட் இல்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அவசியமே இல்ல. உங்களுடைய காசு கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் ஆகும். பட் பாத்தீங்கன்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமா லைக் HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ். சோ
ஒன்னு நீங்க டைரக்ட்லி இந்த ஏஎம்சி கம்பெனிஸ் மூலமா பண்ணலாம், இல்லனா நீங்க இது வேற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாவும் பண்ணலாம், லைக் அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கிங். சோ அப்படி நீங்க அப்ஸ்டாக்ஸ் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப முதல்ல உங்களோட காசு அப்ஸ்டாக்ஸ் கிட்ட போகும் அண்ட் உடனே அவங்க உங்களோட காசை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட போய் சேர்ப்பாங்க. சும்மா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுப்போம் அண்ட் பிறகு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுடைய காசு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் ஆயிடுச்சு, யூனிட்ஸ் கிடைச்சிருச்சுன்னு. அண்ட் அப்புறமா தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய காசு டைவர்சிஃபைட் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல போய் இன்வெஸ்ட் ஆகும். பட் அதே ETF அண்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து நீங்க எதனா ஒரு புரோக்கர் மூலமாவே டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு தெரியும்னா நான் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல எந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அப்ப நான் டைரக்ட்லி அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஒரு புரோக்கர் மூலமா. பட் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நீங்க ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களோட காசு வந்து ஒரு ஸ்பெசிபிக் கம்பெனில வந்து முதலீடு செய்றீங்க. பிகாஸ் கம்பெனிஸ் வந்து எப்பனாலும் பேங்க்ரப்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு எஸ் பேங்க், வோடாஃபோன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆனாலும் மக்கள் ஏன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? பட் இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க கூடும். லைக் 10 வருஷத்துல உங்களுடைய காசு 10 மடங்கு grow ஆகலாம். பாத்தீங்கன்னா இது வந்து 26% growth rate. அப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 10 வருஷத்துக்கோ இதே ரேட்ல grow ஆச்சுன்னா அப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 100 மடங்கு grow ஆக கூடும். ஏன்னா ஆரம்பத்து 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 1 ரூபாய் 10 ரூபாவா grow ஆகும் அண்ட் உங்களுடைய அடுத்த 10 வருஷத்துல உங்களுடைய 10 ரூபாய் 100 ரூபாவா grow ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா கம்பவுண்டிங்கோட மேஜிக். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாக் வந்து 26% grow ஆயிட்டு இருக்கு கடந்த 40 வருஷத்துல. அப்படி உங்களுக்கு அந்த கம்பெனி பத்தியான ஒரு டீடைல் அனாலிசிஸ் வேணும்னா அப்ப மறக்காம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டாக் அனாலிசிஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்பயா மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? அதுக்கு நம்ம முதல்ல இதோட அட்வான்டேஜஸ் பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில மக்கள் வந்து ஏன் இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ஏன்னா நீங்க இதோட ஏகப்பட்ட ஆட் வந்து டிவில பாத்திருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நல்லது, இதுல வந்து போடுங்க ரிட்டையர்மெண்ட்க்கு, இது இருக்கிறதுலே பெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டிருப்பீங்க. சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளோட இந்தியன்ஸ்க்கு ஏன் ரொம்ப நல்லதுன்னா, ஏன்னா நம்ம மெஜாரிட்டி இந்தியன்ஸ் இன்னைக்கும் கோல்டு, ரியல் எஸ்டேட், FDs தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்டா கருதுறோம். இப்போ ரியல் எஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு உங்க சாலரியோட 10%, அப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP பண்ணலாம். சோ அதுல இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாரு, உங்களுடைய ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுவாரு அண்ட் நல்ல ரிட்டர்ன் சம்பாதிச்சு கொடுப்பாரு. அண்ட் இதுக்காக வெறும் 1 ல இருந்து 2% ஃபீஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவு நல்லா இருக்குன்னா அப்ப மக்கள் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? சோ அதுக்கு நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பாப்போம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் பிளான் பண்றீங்கன்னா அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிறதுல பெஸ்ட்னு? பிகாஸ் நீங்க ஸ்டாக்ஸையும் அண்ட் இந்த 3 விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல நோ டவுட் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் இருக்கு. பட் ஆனா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இன்றைய காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு ஸ்கிரீனட் வெப்சைட்னாலும் யூஸ் பண்ணலாம். சோ இதுல நீங்க எதனா ஒரு கம்பெனியை வந்து பிக் பண்ணி அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கம்பெனி பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். அண்ட் உங்ககிட்ட கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் இருக்கு அண்ட் உங்ககிட்ட கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ரெக்கார்ட் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பட் அதே நம்ம எதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்தோம்னா, இங்க நான் ஒரு ரேண்டமான மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு வெறும் சில டேட்டாஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. லைக் மியூச்சுவல் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, PE ரேஷியோ அண்ட் ஷார்ப் ரேஷியோ அண்ட் இவங்களோட போர்ட்ஃபோலியோல போய் இதுல என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உடைய டீடைல்ஸ் பார்க்கலாம். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்கிறப்போ அப்ப எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது இந்த டேட்டாவல எப்படி அனலைஸ் பண்றதுன்னு? பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு பதிலா டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றதுக்கான காரணமே என்னன்னா, காரணம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்லன்னு தான். இல்லனா இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு டைம் இல்லாம இருக்கலாம். பிகாஸ் இவ்வளவு டைம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க டைரக்ட்லி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்கல. ஏன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மல்டி பேக்கரா இருக்காது. சோ இதுக்காக தான் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ அப்ப நீங்க இந்த ஃபண்ட் மேனேஜர் மீது பெட் வைக்கிறீங்க. ஃபியூச்சர்ல இந்த குதிரை வந்து வேகமா ஓடும்னு. பட் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களால முழு ஃப்ரீடமுடன் ஸ்டாக் செலக்ஷன்ஸ் பண்ண முடியாது. இதன் காரணத்தினாலேயே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETF ஓட மிகப்பெரிய பெனிஃபிட் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா இந்தியாவோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல அதாவது NSE ல ஆல்மோஸ்ட் 1600 ஸ்டாக்ஸ் செல் ஆகுது. ஆனா இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டல் 2600க்கு மேல செல் ஆகுது. பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணமே மக்களுக்கு அதிகமான ஸ்டாக் செலக்ட் பண்றதுல குழப்பம் இல்லாம இருக்கணும்னு தான். ஆனா இன்னைக்கு ஸ்டாக்ஸை விட நம்ம கிட்ட மியூச்சுவல்
ஃபண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேடுற சூழல்ல மக்கள் ஒரு மோசமான இடத்துல வந்து காசை முதலீடு செய்யறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அப்பப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அவங்க எக்ஸிட் ஃபீ அண்ட் கூடவே டாக்ஸை வந்து தர வேண்டியதாகுது. அண்ட் அவங்க கம்பவுண்டிங்கோட மேஜிக்கையும் வந்து பார்க்க முடியாம போகுது. இதன் காரணத்தால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிம்பிள் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல ETF. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் மீது இல்ல, முழு இந்தியா மீது வந்து பெட் வைக்கிறீங்க. அதாவது இந்தியன் எக்கனாமி வந்து க்ரோ ஆகும்னு. சோ இங்க நீங்க ஃபண்ட் மேனேஜரோட முழு ரிஸ்கை வந்து அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETF இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஆனா இது பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில வரும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. ஆனா அவரோட வேலை என்னன்னா அவர் எதனா ஒரு இண்டெக்ஸ் வந்து காப்பி பண்ணுவாரு. லைக் சென்செக்ஸ், நிஃப்டி இல்ல லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், இந்த மாதிரி பல. அண்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அண்ட் இதனாலேயே இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் உங்களுடைய காசை வச்சு தான் பண்ணப்படுது. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க வந்து நான் லார்ஜ் கேப் ஃபண்ட்னு போடுறேன். அண்ட் இதுல இருந்து ரேண்டம்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2.54% இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொரு வருஷமும் சென்செக்ஸை விட 2.5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்கும்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. பட் இந்த 2.5% உங்களுக்கு தொடர்ந்து சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது கேரண்டி தான். சோ இதுக்காக தான் அப்படி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட பார்த்தோம்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெறும் 0.21% தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான். சோ எந்த ரேட்ல நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து grow ஆகுதோ அந்த அளவுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா 1%னாலயும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETF க்கு இடையே டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க SIP பண்ணலாம். இதனால உங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கான பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ETF-ல நீங்க SIP பண்ண முடியாது. ஆனா ETF ஓட பெனிஃபிட் என்னன்னா இதுல நீங்க லைவா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் த்ரூ. பிகாஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து உங்களோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும். அப்படி எனக்கு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அப்ப நீங்க ETF அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் த்ரூ நீங்க நிஃப்டியை லைவா பை பண்ணலாம். அண்ட் ETF ஓட ஃபீஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க நான் நிஃப்டின்னு போட்டுக்கிறேன் அண்ட் ETF வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இதோட ஃபீஸ் 0.04% தான் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற எல்லா கேட்டகரிஸோடதையும் பாத்தீங்கன்னா மினிமம் இதுதான். சோ அப்படி உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆனா உங்ககிட்ட டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா அப்ப நீங்க டைரக்ட்லி நிஃப்டி இல்ல சென்செக்ஸ் பை பண்ணலாம். ஏன்னா சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து 73,000 வந்துருச்சு. அண்ட் இது சில வருஷத்திலேயே 1 லட்சத்தையும் கிராஸ் ஆயிடும். சோ யாருக்கெல்லாம் SIP பண்ணணுமோ அவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெஸ்ட். அண்ட் யாரெல்லாம் எப்ப பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ETF தான் கரெக்டா இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை சில பேர் சொல்லுவீங்க, சார் எனக்கு ஒரு யூடியூபர் வந்து ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணாருன்னு. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கடந்த 3 வருஷத்துல 30% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும். பிகாஸ் லாங் டர்ம்ல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கொடுக்காது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேபிட்டலிசமோட நேச்சர் இதுதான். எந்த இடத்துல அதிகமான ப்ராஃபிட் இருக்குதோ எல்லாருமே அங்கதான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி எதனா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆக்சுவலி ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்து அப்படி லாங் டர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறாருன்னா அப்ப இங்க முதல் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அவரை சீக்கிரமா கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் வந்து ஷோ பண்ணிட்டாருன்னா அப்ப அவருடைய AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகரிச்சிரும். அதாவது அதிகமான ஆட்கள் இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்னும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து தேட வேண்டியதா இருக்கும். பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சோ இதனால என்ன ஆகுனா கடந்த 10 வருஷத்தோட பெஸ்ட் ஃபண்ட் வந்து அடுத்த 10 வருஷத்துல இருக்கிறதுல மோசமான ஃபண்ட் ஆயிடும். இதன் காரணத்தால தான் வெறும் ஹை குவாலிட்டிஸ் கம்பெனிஸ் மட்டுமே ஒரு நல்ல ரேட்ல லாங் டர்முக்கு grow ஆக முடியும். ஏன்னா அந்த கம்பெனிஸ் கிட்ட எதனா ஒரு மோனோபோலி இல்ல மோட் இருக்கும். இதனால அவங்களுடைய காம்படிஷன் கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிச்சே இருப்பாங்க. சோ அப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிற ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், அதே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் இல்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட தேடுறதுக்கு பதிலா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்படி ஃபியூச்சர் உங்களால சில டைம் வந்து ஒதுக்க முடியும்னா அப்ப நீங்க கம்பெனிஸோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களோட இன்வெஸ்டிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பர்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு சம்மர் ரிசல்ட் கிடைக்க போறது இல்ல. பட் கம்பெனிஸை அனலைஸ் பண்றதுக்கான எக்ஸ்பர்டீஸ்னால நீங்க ஒரு நல்ல ரிட்டர்னை சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ மூலமா எதனா ஒரு விஷயம் கத்துன்னு இருந்திருப்பீங்க. சோ சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதிரியான வேல்யூபிள் வீடியோஸ் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கத்துக்க விரும்புறாங்களோ. அண்ட் கூடவே அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த டாபிக் குறித்து வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலனா இதை டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்காக நன்றி.